அந்த வீட்டில் வேலை செய்கிற, வீடு கூட்ட வர, வீடு வலிச்சு விடுற ஒரு தாழ்த்தப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு 60 வயசு 50 வயசு இருக்கும். அந்த வீட்டோட ஒரு 10 வயசு பையன் அவங்கள என்னவா அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குன்னா, அவங்க பேரை சொல்லி தான் கூப்பிடுவோம். வாங்க போங்கன்னு கூப்பிடுவோம். அவங்க பேர் சின்னா அப்படின்னா, என்ன சின்னா அப்படின்னு தான் அவன் கேட்பான். இன்னமும் இருக்கு. ஆமாம், அவன் மறந்து கூட சின்ன இங்கே வாங்க உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா, அவங்களோட பேரண்ட்ஸ் அவரெல்லாம் என்ன வந்து வாங்க போங்கன்னு கூப்பிட்ற பேர் சொல்லி இன்னும் நம்ம பார்த்து வளர்றான். இப்போ அவங்க அம்மாவுக்கு 30 வயசு இருக்கும், அவங்களுக்கு 50 வயசு 55 வயசு இருக்கும். அவங்கள வா போன்னு தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு எங்கே டீ கொடுக்குறாங்கிறத பார்க்குறான், அவங்களுக்கு எங்கே சாப்பாடு போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. சாதாரணமாக நீங்கள் வச்சுக்கோங்க, இங்கே வீடுலேயே நீங்கள் சாதி இல்லாத இடத்துலையும் வந்து பாருங்களேன். இப்போ வீடுகளுக்கு ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்ஸ் பண்ண வர லேபர்ஸ் இருக்காங்க, தினம் வீடு வந்து க்ளீன் பண்ணுறவங்க, பாத்திரம் தேய்ச்சி கொடுக்குறவங்க, அவங்க அந்த வீட்டில் எங்கே வந்து சாப்பிட்றாங்க, அதே டைனிங் டேபிள் தான் இருக்கும், அங்கே தான் கிச்சன் இருக்கும். சாப்பிட்ட மிச்சத்தையோ இல்லை அக்கா நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படின்னா அவங்க ஓரமாக போய் வீட்டுக்கு பின்னால் வந்து சாப்பிட்றத நம்ம பார்க்குறோம்ல. அப்போ இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேணாம். ஒரு குழந்தை தினமும் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புற குழந்தை வீட்டுக்கு வர அம்மா, பாத்திரம் கழுவுற அம்மா, அவங்க எங்கே வந்து சாப்பிட்றாங்க போது அவனாக புரிஞ்சுக்கிறான். ஓகே அவங்க இடம் அதுதான் போல அப்படிங்கிறது இது சொல்லாமல் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம ஆக்ஷன்ஸ் தானே குழந்தைகளுக்கு டீச் பண்ணுது. அப்போது வந்து நம்ம இங்கே எதையுமே மாற்றாமல் நமக்குள்ளே அழுக்க வச்சுட்டு நம்ம அதை வந்து நம்ம அறியாமல் அந்த குழந்தைகளுக்கு கடத்திட்டு சினிமா தான் அதை வந்து சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சினிமா ஜஸ்ட் அது ரிஃப்ளெக்ஷன். அது அங்கே இருக்கிறதா வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதை தவிர இட் இஸ் நாட் கிரியேட்டிங் நியூ இஷ்யூஸ்.